வணக்கம் மாணவர்களே, ஸ்க்ரூ த்ரெட் கட்டிங் BSW உட்புற ரைட் ஹேண்ட் மற்றும் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்க்ரூ த்ரெட் கேஜ் மற்றும் த்ரெட் ரிங் கேஜ் ஆகியவற்றை பயன்படுத்தி த்ரெட் சரிபார்ப்பு தலைப்புக்கு வரவேற்கிறோம். இந்த பயிற்சியின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை: உட்புற V த்ரெட்டிங் டூலை அமைத்தல், உட்புற த்ரெட்டிங் டூலை பயன்படுத்தி உட்புற த்ரெட்டை வெட்டுதல், உட்புற த்ரெட்டை வெளிப்புற த்ரெட் உடன் பொருத்துதல். Materials and equipment: tab and tab wrench, vernier calipers or micrometer, screw pitch gauge, thread plug gauges, deburring tools, thread cutting oil. Process Part A மற்றும் Part B. கொடுக்கப்பட்ட ரா மெட்டீரியலின் அளவை தோராயமான அளவீட்டின் மூலம் சரிபார்க்கவும். சக்கின் உள்ளே சுமார் 10 mm 4 ஜா சக்கில் உள்ள ஜாபை பிடித்து அதை ட்ரூ செய்யவும், அதாவது உண்மைப்படுத்தவும். முடிவை எதிர்கொள்ளவும், சென்டரை ட்ரில் செய்யவும் மற்றும் சென்டரிலிருந்து ஜாவை ஆதரிக்கவும். எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் தோராயமாக மற்றும் விரும்பிய நீளம் 40 mm வரை டர்ன் செய்யவும். விளிம்பை 1:45 டிகிரியில் சாம்பர் செய்யவும். டயாமீட்டர் 10 mm ட்ரில் உடன் கொண்ட பைலட் ஹோலை உருவாக்கி ட்ரில் செய்வதன் மூலம் அதை 18 mm டயாமீட்டர் வரை பெரிதாக்கவும். ட்ரில் செய்யப்பட்ட துளையை கோர் டயாமீட்டர் வரை போர் செய்யவும். பகுதி A. பார்ட் A 22.8 mm மற்றும் பார்ட் B 18.6 mm ஆகும். இன்டர்னல் த்ரெட்டிங் டூலை டூல் போஸ்டில் பொருத்தி அதை சென்டர் கேஜுடன் அமைக்கவும். இயந்திரத்தை 8 TPI பிச்சிலும் ஸ்பிண்டில் ஸ்பீட் லிவரை சராசரி வேகம் 1/3 இல் அமைக்கவும். டூல் டிப்பை போரின் மேற்பரப்பில் தொடரவும் மற்றும் கிராஸ் ஃபீட் கிராஜுவேட்டட் காலரை 0 அமைக்கவும். சராசரியான மற்றும் ஃபினிஷ் த்ரெட் 1 inch ரைட் ஹேண்ட் மற்றும் 7/8 inch லெஃப்ட் ஹேண்ட் BSW த்ரெட்டில் அடுத்தடுத்த கட்டுகளை செய்து பிட்ச் கேஜ் மூலம் சரிபார்த்து பிட்சின் துல்லியத்தை உறுதி செய்யவும். ஃபிட்டின் துல்லியத்திற்காக எக்ஸ்டர்னல் த்ரெட் மேட்டிங் பகுதியை சரிபார்க்கவும். ஜாபை தலைகீழாக மாற்றி டயாமீட்டர் 40 mm இல் பிடித்து மற்றும் ட்ரூ என குறிக்கவும். ஜாபின் முடிவை எதிர்கொள்ளுங்கள், மேலும் 20 mm நீளத்தை பராமரிக்கவும். சராசரியான மற்றும் டயாமீட்டர் 40 mm ஃபினிஷ் செய்யவும். அவுட்டர் விளிம்பில் 1:45 டிகிரி மற்றும் த்ரெட் போரில் 2:45 டிகிரி சாம்பர் செய்யவும். விளிம்புகளை ஒழுங்கமைத்து இறுதி சரிபார்ப்பை செய்யுங்கள். இந்த வீடியோவில் உட்புற V த்ரெட்டிங் டூலை எவ்வாறு அமைப்பது, உட்புற த்ரெட்டிங் டூலை பயன்படுத்தி உட்புற த்ரெட்டை எவ்வாறு வெட்டுவது மற்றும் உட்புற த்ரெட்டை வெளிப்புற த்ரெட்டுடன் எவ்வாறு பொருத்துவது என்பதை பற்றி கற்றுக்கொண்டோம்.
நீங்கள் அனைத்து கருத்துக்களையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். எங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக மற்றொரு அற்புதமான கருத்தை கொண்டு வருகிறோம். அதுவரை காத்திருங்கள்.